சொல்லிச்சு. முதல்ல மெயின் சேனலான மிஸ்டர் கேகே சேனல்ல வாரம் ஒரு மீம் ரோஸ்ட்டை போட்டு பார்த்துருப்பீங்க. பட் இது ஒரு கேமிங் சேனல்ன்றதுனால கேமோட மீம் ரோஸ்ட்டை பார்க்க போகிறோம். அது கேம்ஸ் பற்றி மீம்ஸ் வந்துருக்கு, என்னென்ன கலை மீம்ஸ் வந்துருக்கு அப்படின்றதுனால தெளிவாக பார்க்க போகிறோம். மீம்ஸ் ரீல்ஸ்லாம் பார்க்க போகிறோம். ஓகே சோல்ஜர்ஸ், என்ன பண்ணுறீங்க அப்படின்னா லைக் பண்ணுறீங்க, மறுநாள் சப்ஸ்கிரைப் பண்ணுங்க. அப்போ தான் வீடியோ தொடர்ந்து போட முடியும். சப்ஸ்கிரைப் பண்ணுங்கள். ஓரோ சில போயிடலாம். நான் கந்தசாமி, இந்த ஷோ குறியீடு கந்தசாமி. He is offline. Where is he? கரெக்டு தான். சில பேர் ஆஃப்லைன் போயிட்டா வந்து எங்கே போயிட்டான்னு தெரியலையே அப்படின்னு நினைப்பாங்க. உண்மையில கேமர்ஸ் எங்கே போவாங்க அப்படின்னா கேமிங் வேர்ல்டுக்கு தான் போவாங்க. 100% சாட்டிஸ்ஃபைங் ஆஃப்டர் இஸ் பீஸ். எஸ் சார், உண்மைதான். என்னதான் பால்டாகாஸ் வந்து அடிச்சுக்கிட்டு வெட்டிக்கிட்டு நம்ம அடிச்சான்டா, அடுத்த அவன் எட்டணும்டா, சிக்கன் எடுக்கணும்டா, போயா இருக்கணும்டா அப்படின்னு இருந்தாலுமே பீஸ்ஃபுல்லாக வந்து கதையை ஸ்டோரியை ஃபாலோ பண்ணி போயிட்டு மிஷனை முடிச்சுட்டு ஜாலியாக இருக்கிறதே தனி சுகம்தான். சென்னை யார்? டீம் ஜிடிஏ. நான் ஜிடிஏ தாங்க. நானும் தான்ப்பா. நமக்கு வந்து என்னதான் வடச்சென்னை பிடிக்கும், இருந்தாலும் வந்து ஜிடிஏவா அதான் பார்க்கும்போது நமக்கு ஜிடிஏ தான். என்ன பண்றது, நம்ம லைஃப் குணாது. ஓகே, கவர் பாக்ஸா போட்டிருக்காடுங்க. ஜிடிஏ போய் தெரியாத வடச்சென்னைக்கு கோட்டு போட்டுச்சிருக்கீங்களா? இப்ப நான் தான்டா ஊரோட டாப்ல இருக்கிறேன். ஏதோ பக்கத்து பால் நிக்குதுங்க, சமமா இருக்குதுங்க. ஓகே, டீம் ஜிடிஏ தான் போட்டது. ஓ இங்க பாருங்க, ஜிடிஏ விசி. ஜிடிஏ வடச்சென்னையா? அட ஆமா ஆமா, வடச்சென்னை விசி. அட போகலாம், வேற லெவல் கமெண்டா இருக்கு. டீம் மாயாண்டி குடும்பத்தார். ரைட். டீம் புதுப்பேட்டை. ஜிடிஏ சென்னை, ஜிடிஏ வடை. வடையில் வச்சிருக்கானுங்க. நமக்கு தலைவன் டாமி இருக்கா, அதுக்காகவே ஜாயின் பண்ணலாம். டாமி இருக்காபடி, சிஜே இருக்காபடி, நிக்கோபெலிக்கு இருக்காபடி. என்னது இது? எவ்வளோ பிஎஸ்பி வாங்கியிருக்கான், கேம் வாங்கியிருக்கான். அப்புறம் என்ன? யாராடி ஜோக்கராடி? ஜோக்கர் தலைவன் வாங்க டிஜிட்டல் விஷயம் வாங்கிட்டு நான் சிடி வாங்கியிருக்கேட்டு சிடி கையில வச்சிருக்கான். ஒன்னு இவன் தெரியாம வாங்கிட்டாடா, இல்ல கணக்கடை ஏமாத்தி வித்துறான்னு தெரியல. ஏடா நீ வாங்கின டிஜிட்டல் விஷயம்ல உன்னால சிடியே போட முடியாதுடா. எல்லாரும் என்ன ஏமாத்துறாங்க. ஈஸ் லுக்கிங் சோ ஹாப்பியா. வீட்டுக்கு போனா தெரியும் ஹாப்பியாச்சா என்ன ஆச்சுட்டு. அது வலி வேற டிபார்ட்மெண்ட். Why he cooked them? This are just collector. ஒரு கலெக்டரா இருப்பாங்கன்னு போட்டுறாங்க. Tan sencillo como aplastar una hormiga. Ya conoces el... Llévate mi billetera y déjame en paz. கேஸ் அதெல்லாம் கட்டுதான். இது சீர் பார்த்தா அப்படியே தான் இருக்குது. குலசல் சிலை இருக்கும். அந்த சிலையை வந்து தலைவன் கிரேட்டோஸ் 2 கையில அப்படியே அந்த கால் 2 கையில தூக்கி தள்ளிவிடுவான் பாருங்க. அதான் வேற மாசின் தலைவன் கிரேட்டோஸ் மரண மாசம் இருப்பான். என்ன நடக்குதுன்னு நின்று பாருடி அப்படின்னு தான் பிடிக்கும். ஆஹா செம்மையா இருக்காளே அப்படின்லாம் ஒன்றும் கிடையாது. அடா பாருங்களா டேய், ஆஷ்லி பத்தி தெரியுமாடா உங்களுக்கு? ஆஷ்லி பத்தி தெரியாம இப்படி ஒரு மீம் போட்டுக்கடா. அவன் இன்னும் திருந்தல மாமா. சரி, பக்கத்துல போட்டிருக்கான்னு கம்முனு விடுறேன். ஓகேவா? ரைட் ப்ரோ, எனக்கு வெறியாது ப்ரோ, எனக்கு வெறியா வருது ப்ரோ. இப்போ ஏடா விடுங்கடா, அதை பத்தி பேசல. இது பத்தி பேசினா வீட்டு எனக்கு சோறு கிடைக்காது. அதெல்லாம் வந்து இதை நிறுத்திக்கிறது விஷயத்த. ஆஹா, இதெல்லாம் ஒரு காலம். இங்க பாருங்க, 2002 எல்லாம் வந்து லேண்ட் பார்ட்டி பண்ணியிருக்கானுங்க. 2022 திரும்பி அதை ரீகேட் போயிருக்கானுங்க. இங்கே பாருங்க, இங்கே தூங்கிட்டு இருக்கேன். உண்மையிலே அந்த லேண்ட் பார்ட்டி வேற லெவலுங்க. ஆனால் காலேஜ் படிக்கும் போது இது மாதிரி தான் ஏஜா எம்பேஸ் லேண்ட் பார்ட்டி விளாடுவோம். எல்லாம் ஒரே இதில் கனெக்ட் பண்ணிட்டு அம்மாட்ட தான் இருக்கும். அந்த அம்மாட்டோட கனெக்ட் பண்ணிட்டு ஜாலியாக விளாண்டுருப்போம். அது ஒரு காலம். லீவ் நாள்லாம் சாயந்தரம் போயிடும். காலைல போயிட்டு சாயந்தரம் நைட்டாக வரைக்கும் விளாண்டுருப்போம். டைம் போகிறே தெரியாது. அதாவது தனி ஜாலி. நீங்கள் தான் லேண்ட் பார்ட்டி ஆடினீங்கன்னா சொல்லுங்கள். இன்னிதான் வந்து ஃப்ரீ ஃபயர் ரொம்ப ஈஸி ஆயிடுச்சு. அப்புறம் விளாட ரொம்ப கஷ்டம். அது அந்த கஷ்டத்துலையும் விளாட செம்ம ஜாலியாக இருக்கும். இன்னும் அந்த ஒரே நாஸ்டாலஜிக்காக வந்துகிட்டு இருக்கு. அடுத்து, வாட் இஸ் ஹியூமனிட்டி? என்ன ஹியூமனிட்டி? அவன் போறான். பாத்தீங்களா ஹிமாட்டா என்னன்னு பாத்தீங்களா? புரிஞ்சுக்கிட்டீங்களா? ஏன்னா பாயலா அது எட்பீஸ் அவன் காரம் புடிக்கிட்டாட்டு தேவை வந்தா அதை ஹிமாட்டின்னு போட்டீங்க பாத்தீங்களா? அங்க நிக்கிற நீ. As kid we can't understand the Michael's pain, but now as adults
வி கேன் கம்ப்ளீட்லி அண்டர்ஸ்டாண்ட். உண்மைதான். நம்ம அந்த டைம் கிட்டா இருக்கும் போதுல அப்புறம் காதை வச்சிருந்துருப்பேன். அப்போ வந்து மைக்கிள் கிடக்கலாம், மைக்கிள் ஒரு சுயநலவாதி, மைக்கிள் நினச்சிட்டு இருந்தேன். இப்போதான் வளர்ந்ததுக்கப்புறம் புரியுது மைக்கிளுக்குள்ளேயும் வந்து ஒரு மனசு இருக்கு, அந்த மனசுக்குள்ள ஒரு வலி இருக்கு. அந்த வலி இப்போதான் நமக்கு புரியுது. மைக்கிள் நீ பாவமியா. நானும் பழிக்காத மாதிரியே எவ்வளவு நேரம் நான் அடிக்கிறது. 100% agree. Bro God because not a hope. Michael is very good person but his families are like him. அதெல்லாம் உண்மைதான். தலைவன் எல்லாமே பண்ணது குடும்பத்துக்கோசம் தான். ஆனால் குடும்பம் மதிக்காமல் போயிட்டு இருக்கோம். We understood Michael before GTA 6. கட்டுதான். GTA 6 வந்து 10-15 வருஷம் அவடா எனக்கு புரிஞ்சிக்காம வளர்ப்பு சின்னப்படா திருப்பாடுங்க. அடுத்த கேம் மரத்துக்குள்ள வளர்ந்துட்டு இருப்பாடுங்க. மாம் நோ மோர் கேம்ஸ் ஃபார் நவ். ஓகே பயப்பிடிச்சிட்டான். எல்லாம் டெக்னாலஜி. பார்த்தீங்களா என்ன நினச்சேன்னா அந்த வேட்டமாக வரும்பொழுது ஐக்கான் பார்க்கறதுக்கு அடோப் ஆட் மாதிரி இருந்துச்சு. அடோப் ஐக்கான் மாதிரியே என்ன ஆட்டோடு வச்சுக்கலாம் பார்த்தீங்களா. ஆஃப்டர் எஃபெக்ட்ஸு ஃபோட்டோஷாப்பு நடுவில் அப்படியே நடுவில் வேலண்ட் வச்சுட்டான். பேர மறைச்சிருக்கா அடோப் வேலண்ட்டா. இதை தான் புது சாஃப்ட்வேர் இருக்குது. இது ரைட்டு அடோப் வேலண்ட். நைஸ் கரெக்டுங்க. 12 years old me. கார்ட்டூன் நெட்வொர்க், மினி கிளிப், நியூ கிரவுண்ட்ஸ், அடிக்டிங் கேம்ஸ், ஆர்மர் கேம்ஸ். இதெல்லாம் இப்போ இருக்கிற தெரியாது. அதாவது பார்த்தீங்க அப்படின்னா ஃப்ளாஷ் கேம்ஸ் ஒன்று இருந்துச்சு. ஃப்ளாஷ் கேம் இன்ஸ்டால்லாம் பண்ண வேணாம், அப்படியே ஆன்லைனில் அடிக்கலாம் ஃப்ளாஷ் கேம்ஸ். ஓகேவா, அதுக்கான சைட்ஸ் தான் இதெல்லாம். கார்ட்டூன் நெட்வொர்க்கில் போனீங்க அப்படின்னா கார்ட்டூன் நெட்வொர்க்கில் இருக்கிற பென்டன்னு, டாம் அண்ட் ஜெர்ரி, ஜானி டெஸ்ட்டு இதுக்கெல்லாம் வந்து கேம் வச்சுருப்பானுங்க. நான்லாம் அது ஆடுறதுக்கு கேட்டு ப்ரோவிங் சென்டருக்கு போவோம் அந்த காலத்தில் கையில் காசு வாங்கிட்டு. அதான் ஒரு காலம். சொர்க்கத்துக்கு உங்கள் அன்போடு வரவேற்கிறேன். நீங்க உள்ள போகணும்னா நீங்க கொன்னவங்க எல்லாரும் உங்களை மன்னிச்சாகணும். ஆனா நான் தான் யாரையுமே கொன்னது இல்லையே, அதனால கொஞ்சம் அங்க பாரு கண்ணா. அவ்வளவுதான் முடிச்சு விட்டீங்க போங்க. ஓவரடி அப்படின்னு பார்த்த வீடு பல பேரை கொண்டிருக்க கணக்கே இருக்க கொலை பண்ணது. 10 உசுர உரு தெரியாம செதச்சிட்டு வந்திருக்க செதச்சிட்டு. ஃப்ரீ ஃபயர்னா 7 years ஆடுறேன் எனக்கு. காட் ஆஃப் ஆர் பிளேயிங் கேமர்ஸ், GTA பிளேயர்ஸ் குக்குடு. Everybody. Then my friend is going to heaven. ஏன்னா கேம் ஆடிருக்க மாட்டா. அதான் You're blessed. அதெல்லாம் கரெக்டாக. வாழ்க்கையில் எவ்வளோ கஷ்டங்கள், சோகங்கள், பிரச்சனை இருந்தாலுமே நமக்கு பிடிச்ச கேமை அமைதியாக உட்காந்து ஆடும்போது இருக்கிற இதெல்லாம் வந்துட்டு சொர்க்கத்தை வாழ்ற மாதிரி சந்தோஷமா இருக்கும் கேம் ஆடும்போது. அதெல்லாம் ஒரு காலம். இப்பயும் ட்ரை பண்ணுறேன். என்ன பண்ணுறது, நீ ஏன் மூதி வச்சுட்டு இருக்கேன். நான் கேம் ஆட மாட்டேங்க, சோகமாக இருக்காங்க. நம்மளா கேம் ஆடினா சோகத்தை மாதிரி சந்தோஷமா இருக்கலாம். நாங்க மிலிட்டரி கேம்ப்ல ஹிந்தி கேசட்டை போட்டுட்டு ஆடுவோம் பாருங்க ஒரு டான்ஸ். மேன் பிளே வீடியோ கேம்ஸ், மேன் ஹாப்பி. அவ்வளோதான். வீடியோ கேம்ஸ் ஆனால் கொஞ்சம் ஜாலியாக இருக்கும். சம்டைம்ஸ் சீரியஸ் பிரச்சனை, சண்டை அதெல்லாம் அவ்வளோ இருந்தாலுமே கேம் ஆடும்போது அதெல்லாம் வந்துட்டு கொஞ்சம் வந்து ரிஃப்ரெஷ்மெண்ட் கிடைக்கும் வாழ்க்கையில். பட் அதுவும் நம்ம ஆடுற கேமை பொறுத்து இருக்கு. PC games be looking like this and you are still playing PUBG. அதான் கரெக்ட் தான். என்ன பண்றது, PC இருந்தோம் நான் PUBG தான் ஆடுவேன், அதான் ஆடுவேன்னா தப்பு. அது தப்பு. சாரி மச்சி. காசு இல்லை எல்லாம் PUBG ஆடுறாங்க. வளர்ந்து வந்து அப்புறம் வந்து மாறிக்குவாங்கன்னு நினைக்கிறேன். வாய்ப்பில்லை ராஜா. சேவ் அண்ட் எக்ஸிட், சேவ் கேம் அண்ட் சேவ் அண்ட் எக்ஸிட் கரெக்ட் தான். சம்டைம்ஸ் சரியா சேவ் ஆகலாம், என்ன பண்றது, அந்த பயத்துல தான் சேவலாம் அப்படி எஸ்கேப் வருது. பயம் எப்படிலாம் வேலை செய்து பாத்தியா பையா. இதோட கரெக்டு தான். இந்த GTA 5 ட்ரெயிலர் வரும் பொழுது அவன் ரூபர் கிளம்பிக்கிட்டு இருந்தான். இது அந்த கேட்டரு எது கேட்டுட்டு மைக்கெல்லாம் பார்த்து டாமி நானுங்க இவன் ஓரவா இவன் என்ன கேட்டரே தெரியல பார்த்து சீஜர் ஆடுங்க. பிச்சைக்காரனை பார்த்து நிற்கவானுங்க. இந்த பிச்சைக்காரன் இது இருக்கு இல்லையா, இப்போ வரைக்கும் தேவையா ஓடிட்டு இருக்கு. நிக்காவது பிச்சை எடுத்துக்கிட்டு இருக்கா அடிட்டு. ஏய் யாரா மாப்பிளன்ற பிச்சைக்கார பேல? ஆமா நான் பிச்சைக்காரன். இவர் வாங்கி விட்ட ட்ரெயினை பார்க்க வந்துக்கிறாரு. இவன் யாருன்னே தெரியும். இவன் கிளாடா ரொம்ப பேட்ராடே. இந்த GTA 5 வாங்கி தெரியுமா, அப்போ வரும்போது விட்ட ட்ரைலர்ல இருந்து பார்த்து இவனுக்கு இது இதுன்னு டீகோட் பண்ணாங்க. அந்த டீகோடு தான் இதெல்லாம். இப்போ பார்க்கும்போது சிரிப்பா இருக்கு. இவரை வச்சுதான் எல்லாமே நான் பண்ணிட்டு இருக்கிறேன். இவரு தான் தெய்வம். ஏதாவது சுய கட்டுப்பாடு, சுய ஒழுக்கம், அன்பு எல்லாத்தையுமே கொடுக்கறது இவரு தாங்க. இவர் முகத்தை பார்த்தா போதுங்க, கருணை வந்துருங்க. யாருக்கு எந்த துரோகம்னு செய்யறதுக்கு வராதுங்க. நல்ல மனதுருங்க. நினைச்ச அக்கா மீம் இல்லாம எப்படி முடியும் நினைச்சா அக்கா மீம்ஸ் வந்துச்சு. அக்கா கடை மீம்ஸ் அங்க பாரியா என்ன பவர்ஃபுல் ஃபேஸ் ராஜா கலை. அதை கட்டதான் டப் பண்றது. எல்லா கேமும் காசு இல்ல, அக்கா கடை வாங்கி தான் இப்பத்தி கேம் ஆடி ஓடிக்கிட்டு இருக்கானுங்க. ஆனா எங்களுக்கு அவன் ஒருத்தன்
நான் ப்ரமோஷன் எல்லாம் பண்ணல, மீம் போடுறேன்னு சொல்றேன், அவ்வளவுதான். GTA players gotta be like Jason. Jason தான் வந்து டார்கெட் ட்ரெஸ் எல்லாம் போட்டிருக்கானுங்க, வாட்ச், சட்டை, பேட்டு, இதெல்லாம் லூசியாக பாருடா வச்சிருக்காட்டு. வெறும் ட்ராக்கர் மத்தலாம் எங்கடா டேய்? டேய் என்னடா டேய்? அது எப்படி திப்பிக்கலாம்? 50,000 கொடுத்து பிசி வாங்குறாங்க, ஆனா 5,000 கொடுத்து கேம் வாங்க மாட்டானுங்க. ஏன் திமுங்களா எப்படி கரெக்டுதான். 50,000 பிசி வந்து ஒன் டைம் இன்வெஸ்ட்மெண்ட், 5,000னா ஒவ்வொரு கேம் 5,000 ஆகுது. அதுவே கேம் ரேட் அதிகமா போகுது இல்ல, 10 கேம் போனா முடிஞ்சு போச்சு 50,000. அதான் வாங்க மாட்டேங்கிறானுங்க. தெரிஞ்சுக்கிட்டியா? ஆஃபர் ஆட்டம் பார்த்தா விட்டுறானுங்க. இப்போ சம்மர் செல் போயிட்டு இருக்கு. இந்த கேம் அப்பதான் முடிஞ்சிட்டு இருக்குன்னு நினைக்கிறேன். ஒரு பிசில 1000 கேம் விளையாடலாம், ஒரு கேம் ஒரு வாட்டிக்கு மேல விளையாட முடியாது. இத ஆட்டோ பின்னாடியே எழுதி வைக்கலாமே. அக்கா கடை இருக்கிற தைரியம் தான். என்னடா எங்க பார்த்து அக்கா ப்ரமோஷன் பண்றீங்க? இதான் சார் நம்ம பையன் புத்திங்கிறது. ராக்ஸ்டாருக்கு பே பண்றது ஒர்த்து, ஆனா மார்வல், அவெஞ்சர்ஸ் ஆர் யூபிசாஃப்டோட கேம்ஸுக்கு பே பண்றது தண்டம். சே, யூபிசாஃப்ட் ஒரு யாரத்தை எப்படி இருந்த, நான் உன் கேம் வாங்க தண்டன்றாங்க, என்னையா இது? நாம என்னப்பா செய்யறது? நாம ஒண்ணு நினைச்சா தெய்வம் ஒண்ணு நினைக்குது. அடுத்து, does anyone know how to remove this black from screen? switch to வைக்கலாம். ஏய் ஏடா இவ்வளோ ரேஸா பேசுறீங்க? இதை பண்ணு எடுத்துக்கிறதால அவன் கேட்டது மாயிட்டு கருப்பு கோடை அப்படி தூக்குறது அப்படின்னு கேட்டிருக்கான். இவன் என்னடா பிராக்கெட்ல தூக்குற சொல்லி வச்சிருக்கான். ரைட்ரா, அது எனக்கு தெரியாதா? தெரியுமா? ஜஸ்ட் சேஞ்ச் த கலர் ஆஃப் டிவியா? ஆனாலும் ரொம்பவும் கிருத்திரம் முடிச்சு அலையறீங்கடா அந்த ஊர்ல. ஜஸ்ட் இன்ஸ்டால் ஒயிட் பிராங்க்லின் மாடு. When Saga their fans make a fan game. Nintendo when does fan making fan game? Saga வந்து அவங்களோட ஃபேன்ஸாவது கேம் வந்து நானே பண்றேன் ப்ரோ, ஃபேன் கேம் ப்ரோ அப்படின்னு பண்ணாங்கன்னா அதெல்லாம் பார்த்து போவானுங்க, அப்படின்னு விட்டுருவானுங்க, இது பண்ணுவானுங்க. Nintendo மட்டும்தான் ஃபேன் கேம் பண்ணாலும் எப்படி பண்ணலாம், காசு கொடு என்கிட்ட. ஒன்னு காசு கொடு, இல்ல கேமை தூக்கு, இல்ல பெனால்டி கட்டுன்னுவா இந்த Nintendo. மோசமான பையன். கேட்டா பையன் சார் இந்த பால்சாமி. ஓகே சோல்ஜர்ஸ், வீடியோ பிடிச்ச லைக் பண்ணுங்க, ஃப்ரெண்ட்ஸோட ஷேர் பண்ணுங்க. இந்த வீடியோவில் பார்த்த மீம்ஸ்லாம் வந்து எது காமெடியாக இருந்து கமெண்ட் பண்ணுங்க. இந்த இன்ஸ்டா ஐடியில் போயிட்டு நீங்கள் ஏதாவது மீம் காமெடி ஏதாவது பார்த்தீங்க, கேம் மீம் ஏதாவது பார்த்தீங்க அப்படின்னா அதை ஷேர் பண்ணி கொடுங்க, நான் அதான் போட ட்ரை பண்ணுறேன். ஓகேவா? ஓகே சோல்ஜர்ஸ், இதே மாதிரி என்ன வீடியோ போகலான்ற கமெண்ட் பண்ணுங்க, நான் அடுத்த வீடியோ போட ட்ரை பண்ணுறேன். இதே மாதிரியான இன்னொரு சுவாரஸ்யம் சந்திக்கிறேன். சொல்கிறேன், பாய்.